ஹே அர்த்தநாரி, சங்கரர் எப்படித்தான் இந்த பாரத பூமியை, இந்த தாயை பிரதட்சிணமாக வலம் வந்து நமஸ்காரம் பண்ணார்? மீனாட்சி, நீயே தான் பாரத மாதாவும். உன்னுடைய நெற்றி வகுடு, உச்சி திலகம் காஷ்மீர். நீ உன் நெற்றி வகுடு முழுசும் சிந்தூரம் இட்டுண்டு இருக்கியாமே. சங்கரர் அவருடைய சௌந்தரிய லகரியில் இந்த உன்னுடைய அழகை வர்ணிக்கும் போது சொல்கிறார். எப்படி தெரியுமா? வஹந்தி சிந்தூரம், அதாவது உன்னுடைய அடர்த்தியான கரும் கூந்தல் பிரிந்து அதில் அலங்கரிக்கப்பட்ட குங்குமம் சிந்தூரம் விடியற்காலை சூரியனை போல தெரிகிறது அப்படின்னு. எப்படின்னா, இதைத்தான் அபிராமி பட்டரும் கூட அந்தாதியில் எடுக்கும்போது சொல்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ன துணையே அப்படின்னு அதில் ஆரம்பிக்கும் போது, அந்தாதி ஸ்டார்ட் பண்ணும்போது உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அப்படின்னு அவரும் சொல்கிறார். சரி, இருக்கட்டும். ஆமாம் மீனாட்சி, பாரத மாதாவான உனக்கு சரீர வடிவம் தந்தா காஷ்மீர் தான் உன்னுடைய நெற்றி, இமயம் உன்னுடைய கிரீடம், உன் திருவடி சரணங்கள் தான் தமிழகம், உன் திருவடி விரல் நுனி கன்னியாகுமரி. உனக்கு எல்லா ஸ்வபாவமும் கலந்து இருக்கு. கருணை, வீரம், கோபம், பொறுமை, நிதானம், தீவிரம், அஹிம்சை. ஆனால் ஹிம்சையை பொறுக்க முடியாமல் வெகுண்டு எழும் தீரம், வீரம், தீரம் எல்லாம் இருக்கு. வந்தே மாத்திரம், மாதாவுக்கு வந்தனம். நீ இந்த உலகத்துக்கே நெற்றியிலிடும் சிந்தூர திலகமாக திகழணும் மீனாட்சி, பாரத் மாதாவா. சரி, அடுத்ததுக்கு வர. அத்வைத்தம், அதாவது ஒன்று தான், துவைத்தம் அல்லாத. அத்வைத்தம்னா ஒன்று தான், பிரம்மம் தான். பிரம்மம்னா இங்கே இந்த இடத்துல பரம்பொருளை குறிப்பிடுறது. இதை பற்றி நேரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் மகான் சொல்கிறார். சர்வம் பிரம்மமயம் ரேரே சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு. ரமண மகரிஷியும் கூட ஞான ஒளியில் இதைத்தான் சொல்கிறார். இதையே சங்கரர் ஏகஸ்லோக்கியில் கச்சிதமாக ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடக்கும் உரையாடல் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. குரு கேட்குறார், உனக்கு வெளிச்சம் எங்கேருந்து கிடைக்கிறது? சிஷ்யன் சொல்கிறான், பகலில் சூரியன், மீதி நேரங்களில் சந்திரன் அல்லது தீப ஒளியிலிருந்து எனக்கு கிடைக்கிறது. அப்படியா? அதை எப்படி பார்க்க முடியறது உன்னால? சிஷ்யன் சொல்கிறான், என் கண்களை கொண்டு நான் பார்க்கிறேன். ஓஹோ, கண்களால் பார்த்தாலும் அது வெளிச்சம்னு நீ எப்படி தெரிஞ்சுண்ட அப்படின்னு கேட்குறார். சிஷ்யன் சொல்கிறான், என் புத்தியை வச்சு தெரிஞ்சுட்டேன். அந்த உனக்குள்ள இருக்கும் புத்தி ஞானம்தான் அந்த வெளிச்சம், ஒளி, லைட். நீதான் அந்த ஒளி, நீதான் அந்த ஞானம், அந்த ஞானம்தான் நீ. அந்த ஒளி உன்னுடைய உடலுக்கு வெளியேவும் உள்ளது, உடலுக்கு உள்ளேயும் உள்ளது. காற்று வெளியே இருக்கிறது, அதையே நீ சுவாசிப்பதால் உன் உடலுக்கு உள்ளேயும் உள்ளது. அதுபோலவே வெளியே இருக்கும் பரம்பொருள் உன்னுடைய உடலுக்குள்ளும் உள்ளது அப்படின்னு குரு ரொம்ப சிம்பிளாக அந்த சிஷ்யனுக்கு சொல்லித்தர மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஏகஸ்லோக்கியில் சங்கராச்சாரியார் சொல்கிறார். ஸோ இதனால் நீ என்ன சொல்ல வர்றேன்னு நான் புரிஞ்சுண்ட கொஞ்சம் சொற்ப விஷயத்த சொல்லட்டுமா சொக்கநாதா மீனாட்சியங்கிட்ட? ஞானம் எனும் ஒளி பிரம்மம். அதுக்கு ஆண், பெண், குலம், மதம், ஜாதி, இடம், நிறம் எல்லாம் அதுக்கு கிடையாது. இது எல்லாத்தையும் கடந்தது. சரா அச்சரா, சராச்சரமயே. ஞாபகம் வருதா மீனாட்சி உனக்கு? தியாக பிரம்மம் பாடினாரே, தர்ம சௌவதனி சிவ
அந்த கீர்த்தனை பாடும்போது சராச்சரமயீகரார வெந்த ராமச்சிலோகன் அதில் பாடினார். அந்த மாதிரி சராச்சரமயி அசையும் அசையா அனைத்திலும் இருப்பவன் நீ அர்த்தநாரி. சங்கரர் சொல்லியிருக்கார், உன்னை சப்த பிரம்மமயி, ஜோதிர்மயி, வாங்மயி, நித்யானந்தகரி, நிரஞ்சனமயி, தத்துவமயி, சின்மயி, இப்படி எல்லாம் இன்னும் நிறைய. இதை உணரும் வழியை காண்பிக்கிறதும் சதுர் மடங்களின் 4 மடங்களின் நோக்கங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உபனிஷத்தில் சொன்ன மகா வாக்கியங்கள் அந்தந்த கடைப்பிடிக்கிற வேதங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மடம் தன்னுடைய அடையாள மகா வாக்கியமாக வச்சுட்டுருக்கு. இன்னும் சொல்கிறேன், இதை கொஞ்சம் இன்னும் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். சுக்கே நின் தாழ்த்துணை.